திருக்குறளினுடைய 1330 குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிநாதமாக கூட அது இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு அறிவியலில் சந்திரயான் ஒரு முக்கியமான பகுதியை அடைஞ்சிருக்கு. நிலவில் நீர் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 99 கிழங்குகள் நிலவை நோக்கி போனாலும் பல பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணியிருந்தாலும் மனிதர்கள் இறங்கி அங்கே பார்த்துட்டு திரும்பி அங்கேருந்து கல் மண்ணை கொண்டு வந்து அதை நம்ம இங்கே ஆராய்ந்து பார்த்துட்டு நிலவில் நீர் இல்லை அப்படின்னு சொல்ல பிறகு கூட 30-40 வருடங்களுக்கு பிறகு நாம் அவங்க அப்படி பார்த்தது சரியா அப்படிங்கிற ஒரு துணிச்சலுடன் கேள்வி கேட்டு திரும்ப நிலவுக்கு நம்முடைய பயணத்தை ஆரம்பித்து மிக குறைந்த செலவில் போனாலும் கூட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக நிலவில் நீர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கான நமக்கு தேவையான தைரியத்தை கொடுத்தது திருவள்ளுவனுடைய எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த குறளை வெளியிருந்து இல்லை, திருக்குறளையும் கூட சில திருக்குறளுக்கு நான் சரியாக வந்திருக்குமான்னு பார்த்துருப்பேன். அதாவது கல்வியை பற்றி சொல்லும் பொழுது திருக்குறள் சொல்லுவார் திருவள்ளுவர், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிம்பார். கல்வியை பற்றி, கல்வி தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு, தனி மனிதனாக இருக்கலாம், சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு காரணம். அந்த கல்வி அவர் சொன்ன மாதிரி இருந்துருந்துச்சுன்னா வளர்ச்சி இருந்திருக்குமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருப்பேன். ஏன்னா கற்பதை கற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தபடி நடக்கும் பொழுது சமுதாயம் ஒழுக்கமாக போகும் இல்லைன்னு இல்லை. ஆனால் புது கண்டுபிடிப்புகள், புதிய வாழ்வாதாரங்களை மனிதனால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. கற்பவை அப்படியே வச்சு பண்ணியிருந்தா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பல கண்டுபிடிப்புகள், முதல்ல உலகம் உருண்டை அப்படிங்கிறதுலேருந்து இன்றைக்கி நாம் இப்போ உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் பல கண்டுபிடிப்புகள் அப்படின்னா அது முன்னித்த தலைமுறையை தாண்டி மனிதன் கேட்ட கேள்விகளால் தான் வந்துச்சது. அவன் கற்றுக்கொண்ட கல்வி வச்சு அதுக்கு தகுந்தபடியே நடந்திருந்தான்னா அது சரியாக வந்திருக்காது. அந்த வகையில் திருவள்ளுவரை கூட கேள்வி கேட்பதற்கான ஒரு தைரியத்தை கொடுத்தது திருவள்ளுவரின் அதே குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு.